அறிவில்லாத மனுஷன், தேவனை குறித்து அறிவில்லாத மனுஷன், தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவில்லாத மனுஷன், நித்தியத்தை குறித்து அறிவில்லாத மனுஷன், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியத்தையும் குறித்து அறிவில்லாத மனுஷன் அழிந்து போக மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறானா. முடிஞ்சது போச்சு. உம்மை நோக்கி கூப்பிடும் ஒரு நொடியும் என்னை தள்ளாமல் செவி சாய்க்கும் தேவனே, உம்மையே நான் நம்புவேன். உம் கிருபையால் மகிழ்கிறேன், ஒரு நொடியும் உம்மை விடாமல் என் கண்மலை கோட்டையும் சுருகமானீரே. மாலையில் நான் வந்து அழுதால் காலையில் ஆனந்தமே, துன்பத்தால் நானும் புலம்பினால் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். கோபம் ஒரு நிமிடம்தான், உம் ஜெயவோ வாழ்நாள் முழுவதும். நிந்தனையின் மத்தியில் என்னை விடுவித்து மீட்டுக் கொண்டீர். உம் கோபம் ஒரு நிமிடம்தான், உம் தயவோ வாழ்நாள் முழுவதும். நிந்தனையின் மத்தியில் என்னை விடுவித்து மீட்டுக் கொண்டீர். மாலையில் நான் நொந்து அழுதால் காலையில் ஆனந்தமே, துன்பத்தால் நானும் புலம்பினால் ஆனந்த களிப்பாய் மாற்றுவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 49. கோராகின் புத்தூரில் ராகத்திரனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதம் தேவன் மேலே அவன் விசுவாசமாக இருக்கிறவருடைய ஆசீர்வாதத்தை பற்றியும் இது சொல்லுது. அதே சமயம் அவருடைய அந்த உண்மை இல்லாதவர்களை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் உண்மை இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளதான வித்தியாசத்தை இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கத்தில் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். நல்லாங்க, நீங்கள் நம்மளும் கேட்டுக்க வேண்டியதான். ஒரு நல்ல ஒரு முக்கியமான சங்கீதம் 49. பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும், ஆமாம், ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாய் நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள். எல்லாருமே, பணக்காரங்க, ஏழைகள், ஆமாம், ஸ்தோத்திரம், தங்களை தாங்களே உயர்ந்தவர் நினச்சிக்கிறவங்க, தங்களை தாழ்த்திக்கிறவங்க, எல்லாருமே என்ன செய்ய வேண்டியதாக கேளுங்க. என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். நான் இதுவரை நான் பார்த்ததில் என் ஞானத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதை உணர்ந்துக்கிட்டதை தெரிவிக்கிறேன்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். என் செவியை ஓமை மொழிக்கும் சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டதை, நான் பெற்றுக்கொண்டதை இப்போ நான் எப்படி பதிவு செய்கிறேனோ அதே மாதிரி பல வருடங்களுக்கு, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை என்ன செய்கிறார் அவர் இங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, என்னை தொடர்கிறவர்களுக்கு தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? நான் ஏன் பயப்படணும்? என்னை பலவிதமான போராட்டங்கள் வரும்போது, என்னை விதமான சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்போது நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் நான் பயப்பட மாட்டேன்னா, தங்களுடைய பணத்தை நம்பி, செல்வத்தை நம்பி, தங்களுடைய பணத்தை நம்பி, தங்களுடைய செல்வாக்கை நம்பி, தங்களுக்கு இருக்கிறதான அந்த அவங்களுடையதான திறமையை நம்பி, அவங்களுடையதான சொத்துக்களையும் செல்வாக்கையும் செல்வத்தையும் நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது அப்படிப்பட்டவங்க தான் வர்றாங்க. அவங்கள ஒருத்தன் கூட அவனுடைய சகோதரன் சாவாமல் இருக்கிறதுக்கு, அழிஞ்சு போகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு எந்த விதத்தினாலாவது மீட்டுக்கொள்ள அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. எவ்வளோ பணம் இருக்கட்டும், நமக்கு தெரியும், பெரிய பெரிய பணக்காரங்க, ரொம்ப இந்தியாவிலேயே பெரிய பணக்காரங்க, ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறவங்க, பல கோடி ரூபாய்கள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வச்சுருக்கவங்க கூட அவங்களால மருத்துவம் பார்த்து அவங்க உயிரை காப்பாற்ற முடியாது. உயிரை காப்பாற்றுறதுங்கிறது மட்டும் இல்லை, அந்த பொல்லாத
நரகத்துக்கு தங்களை தப்பித்துக் கொள்ளவும் முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. இங்கே சொல்லப்படுறது உயிரை மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, அவங்க பாவத்திலிருந்து பாவத்துக்கான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நித்திய மரணத்திலிருந்து அவங்களை தப்பு வைக்க முடியாது. அப்படி ஏன்னா அவங்களுடைய ஆத்ம மீட்பு அவ்வளவு அருமையாக இருக்கிறது, ஒருபோதும் முடியாது. இது உலகத்தையே ஒரு பக்கம் வச்சாலும் ஒரு ஆத்மாவை ஒரு பக்கம் திராசில் ஒரு பக்கம் உலகத்தை வச்சுருக்கீங்க. உலகமும் உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யமும் உலகத்தில் உள்ளதான பணமும் செல்வாக்கையும் சொத்துக்களையும் வெள்ளியையும் தங்கத்தையும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆத்மாவை வச்சிங்கன்னா அதுதான் அதை மீட்பதற்கு இவ்வளோ பணம் பத்தாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடையதான ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பிரயாசித்த பழி ஒன்று தான் ஒருவனை மீட்க முடியும். அதனால் அந்த ஞானி, ரொம்ப படித்தவங்களும் அஞ்ஞானிகள் படிக்காதவங்களும் நிர்மூடரும் அறிவில்லாமல் இருக்கிறவங்களும் எல்லாருமே செத்து அழிஞ்சு தங்கள் ஆஸ்தியை மற்றவங்க வச்சுட்டு போகிறாங்களாம். என்னத்தை சம்பாதிச்சாலும் கடைசியாக என்ன செஞ்சுட்டு போகிறாங்களாம், அடுத்தவங்களுக்கு வச்சுட்டு போகிறாங்க. என்ன ஒரு வேளை தான் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறேன்னு நினைப்பாங்க, வைக்க போகிறதா காங்கிறான். அவங்க தங்கள் வீடெல்லாம் நித்திய காலமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. தங்கள் வாசஸ்தலம் தலைமுறையாக இருக்கும் என்பது உள்ளத்தின் அபிப்பிராயம். ஆமாம், அப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் தங்களுடைய பேரை வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க, தங்களுடைய பேரை நிலத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் 12ஆம் வசனத்தை கவனிங்க, கணம் பொருந்தியவனாக இருந்தும், அதாவது சொத்து, செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம், வீடு எல்லாம் இருந்தும், படிப்பு எல்லாம் இருந்தும், மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் அனம்பொழுதுனா இருக்கிற மனுஷன் கூட நிலைத்து இருக்கிறது இல்லை. அவன் நிலைத்து இருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறானா. இந்த கடைசி வசனம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவேன் இதை பற்றி. அழிந்து போகிற ஒப்பாக இருக்கிறானா. ஏன்? இதுதான் அவங்க வழி, இதுதான் அவர்களுடைய பைத்தியம். ஆகியோருடைய சந்ததியார் அவர்கள் சொல்ல மெச்சிக்கொள்கிறார். அவ்வளோதான். கடைசி எங்கே போகிறாங்க? மண்ணுக்கு போகிறாங்க. நித்திய ஜீவனை குறித்ததான நம்பிக்கை, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் செத்து மடிந்து போகிறாங்க. மெய் தேவனாகிய நித்திய தேவனாகிய ஆமென் ஸ்தோத்திரம், மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் அறியாமல் சாகிறார்கள். அவங்க எல்லாம் ஆட்டு மந்தையை போல ஒருத்தருக்கு போய் ஒருத்தருக்கு செத்து பாதாளத்தில் கிடத்தப்படுறாங்க. மரணம் அவங்கள மேய்ஞ்சி போடும், சாப்பிட்றோம். ஆனால்னு ஒரு வார்த்தை இருக்கு, அங்கே இல்லை நம்ம அது. ஆனால் செம்மையானவர்கள், நீதிமான்கள், கர்த்தரை அறிந்தவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவருக்கு அதிகாலை வருது. அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நினைத்திருக்க கூடாதுபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும், அவங்களை அழிக்கும். ஆனால் அதிகாலையில் செம்மையானவர்கள் அவர்கள் இடத்தை ஆண்டு கொள்வார்கள். 15ஆம் வசனம், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டுக் கொள்வார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் அவர் வார்த்தையின்படி நடக்கிறேன், நான் அவரை ஆராதிக்கிறேன், அவரை நான் ராஜாவாக, என்னை ஆளுகை செய்பவராக, என்னை மீட்டுக்கொண்ட இரட்சகராக, என்னுடைய ஆராதனைக்கு தகுதியான ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை கர்த்தர் விடுவிப்பார், எனக்கு நித்திய ஜீவனை தருவார். இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதுனால ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாது. உனக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புறான், அவன் ரொம்ப ஓஹோ ஆகான் இருக்கான், பெரிய செல்வாக்கு, அவனை பற்றி பயப்படாதீங்க. அவன் மறிக்கும்போது ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல, அவன் மகிமை அவனுக்கு பின்னால் செல்ல போகிறதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கும்போது தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் உனக்கு நன்மை நாடினார் என்று மனுஷர்களெல்லாம் பரவாயில்ல, நல்லா ஏகப்பட்ட பணம் சொத்து பணம் சேர்த்துக்கிட்டான்ப்பா, உண்மையில் நல்லபடியாக பிழைச்சிக்கிட்டான் ஐயா, நல்ல விவரமாக பிழைச்சிக்கிட்டான், ஏதோ அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் ஒரு 4, 5, 7 தலைமுறைக்கும் நல்ல சொத்து சேர்த்துக்கிட்டான் ஐயா அப்படின்னு மற்றவங்க புகழ்ந்தாலும் அவன் நிலைமை என்னன்னா, அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத பிதாக்களின் சந்ததியை சேருவான். என்ன பிரயோஜனம்?
கனம் பொருந்தினவனா இருந்தாலும், கனம் பொருந்தினவனா செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் அறிவில்லாத மனுஷன், தேவனை குறித்து அறிவில்லாத மனுஷன், தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவில்லாத மனுஷன், நித்தியத்தை குறித்து அறிவில்லாத மனுஷன், தேவனுடைய ராஜ்யத்தையும் ராஜ்யத்தினுடைய சத்தியத்தையும் குறித்து அறிவில்லாத மனுஷன் அழிந்து போக மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறானா. முடிஞ்சது போச்சு. நாம் மிருகங்கள் அல்ல. நாம் இந்த நிலையிலே நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம செய்ய வேண்டியது தேவனை ராஜாவாக இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது என் பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்கிற இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, என்னை என் ஆவி ஆத்மா சரீரத்தையும் எனக்கு உண்டானதையும் ஆளுகை செய்கிற ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆராதனைக்கும் என் வாழ்க்கையின் முதலிடம் எல்லாம் அவருக்குத்தான் என்று சொல்லுகிற ஆண்டவராகவும் நாம் ஏற்றுக்கொள்வோமாக. நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் திட்டம் கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களாய் மாற்ற நம்மை அர்ப்பணிப்போம். நாம் பரம ராஜ்யத்தின் நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த அறிவு நமக்கு இல்லாவிட்டால், இந்த ரட்சிப்பின் அறிவு நமக்கு இல்லாவிட்டால், இந்த இரட்சகரை குறித்த அறிவு நமக்கு இல்லாவிட்டால், நமக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஆகினால் தேவனை ஏற்று அவருக்கு மகிமையாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்பி நித்தியத்தை இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாயிருப்போமாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 49 இதில் அஞ்ஞானிகளை பற்றி போட்டிருக்குது. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. அவங்க பெரிய ஆஸ்தி செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த நிலம் என்னென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய ஆஸ்தி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு நினச்சிட்டு கடைசியில் என்ன செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதை விட்டுட்டு போக வேண்டியதான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களுடையதான ஆத்மாவையோ அல்லது தங்களுடையதான சகோதரருடைய ஆத்மாவையோ அந்த செல்வத்தினால் அவங்கள மீட்கவே முடியாது. தங்களுடையதான பெரிய செல்வாக்குனாலேயும் அவங்க என்ன செய்ய முடியாது, அழிவுக்கு விலைக்கு மீட்க முடியாது. அவங்க மனுஷனுடையதான ஆத்ம மீட்பு ரொம்ப விலையேறப்பட்டது. ஆகையினால எல்லா செல்வத்தை பார்க்கிலும் கர்த்தரை நம்ம பிடித்து கொண்டால் தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். ஆத்ம மீட்பு கர்த்தரிடத்துல தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அழிந்து போகிற அந்த செல்வத்தை நம்பி தன்னுடைய நித்தியத்தை என்ன செய்கிறாங்க, இழந்து போகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆகையினால நாம் பிறருடையதான ஐஸ்வர்யம் பெருகும்போது நாம் அதை குறித்து கவலைப்படாமல் நாம் நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நாம் என்ன செய்வோம், பார்ப்போம். கனம் பொருந்தியவனாக இருந்தும் அழிந்து போகிற மனுஷன் அறிவில்லாத மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அது அவங்களுக்கு நித்தியத்தை குறித்த அறிவு இல்லைன்னு சொன்னால் அவங்களும் மிருகமும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் இன்றைக்கி அந்த நித்தியத்தை குறித்த அந்த நம்பிக்கையும் அந்த அறிவையும் கத்த நம்ம கொடுத்துருக்க முடியல. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஏசப்பா, கிருபை இறக்கும் தான் நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் செல்வங்கள் ஏராளமாக சேர்த்து வைக்கிறாங்கப்பா. அவைகள் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை சேர்த்து வச்சு மற்ற அடுத்த சந்ததிக்கு விட்டுட்டு போகிறாங்கப்பா. அவன் அதை சேர்த்து வச்சதுனால அவங்க பரலோகத்தில் அவங்களுக்கு இடம் கிடைக்காதுங்கிறத நாங்கள் இந்த வசனத்திலேருந்து பார்க்குறோமே தேவனே. ஆனால் எங்களுக்கும் அப்படிப்பட்டதான அப்பா கிருபையை கொடுத்து அவன் நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து நித்தியத்துக்கு கத்தாவே அப்பா எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடையதான வழிகளை எங்களுக்கு போதித்திருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அந்த அறிவை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க கத்தாவே. இந்த நாள்லையும் கத்தாவே அப்பா இந்த அறிவில்லாத ஜனங்கள் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோமே கத்தாவே. உலக ஞானமோ உலக செல்வமோ கத்தா ஒன்றுக்கும் உதவாதுப்பா. தேவனை குறித்ததான அறிவும் நித்தியத்தை குறித்ததான அறிவும் எங்கள் ஜனங்களுக்கு தேவையப்பா. உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.